பழமை மாறாத புதுமையோடு தொடர்ந்து பயணிக்கிற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல். அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அந்த இரண்டு செந்தமிழ் செல்லங்கள் ஸ்ரீ சாய் வத்சன் மற்றும் அபிநயா. ஸ்ரீ சாய் வத்சன், அபிநயா இரண்டு பேருக்கும் வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த சுற்று அன்றும் இன்றும் சுற்று. நீங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல ஒரு தலைப்பின் கீழே ஒருத்தர் அன்று அப்படின்னு ஒருத்தர் இன்று அப்படின்னும் பேசணும். ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களா? தயார். இதுல அன்று அப்படின்னு யார் பேசுறாங்க, இன்றுன்னு யார் பேசுறாங்க? நான் பேசுறேன். அன்றுக்கு அன்று அப்படின்னு ஸ்ரீ சாய் வத்சனும், இன்று அப்படின்னு அபிநயாவும் பேச இருக்கிறாங்க. சில தலைப்புகள் இந்த தமிழ் குடுவையில எஞ்சி இருக்கு. அதுல ஒரு தலைப்புல நீங்க பேசணும். ஒரு தலைப்பை தேர்வு பண்ணலாமா? பயணம். பயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. சின்ன குழந்தைங்க பயணம் போகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த சின்ன குழந்தைகள் செந்தமிழ் செல்லங்கள் நம்மை தமிழ் பயணத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸ்ரீ சாய் வத்சன், அபிநயா, இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான வாய்ப்பு. சரியாக பயன்படுத்துங்க. முதல்ல பயணம் அன்று அப்படிங்கிற தலைப்பில் சாய் வத்சன் உற்சாகமான தன் உரையை ஊக்கம் நிறைந்த கைத்தட்டல்களோட தொடங்குறாரு. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐயா, இந்த பயணம் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் என்ன தோணும்? ஏதோ நாடு விட்டு நாடு போறதும் ஊரு விட்டு ஊர் போறது தான் தோணும். ஆனால் அன்றைய நம்மோட அன்றாட வாழ்க்கையிலையும் பயணங்கிறது மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அன்றைய பயணங்கள்ங்கிறது மகத்தானது, கௌரவமானது, சவாலானது. அது வாழ்வின் தத்துவம், கலாச்சாரம். கலாச்சாரமே அனைத்திற்கும் மச்சாணி. மணிமுடி தரித்த மன்னவனும் பயணம் செய்தான், மரவுரி தரித்த சாதாரண மனிதனும் பயணம் செய்தான். சங்ககால பயணங்களும் சான்றோர்களின் பயணங்களும் சரித்திரமாகிவிட்டது. ஆனால் ஒரு சாமானியனின் பயணம் சகாப்தத்தையே உருவாக்கி விடுகின்றது. ஆம், அவனது பயணங்கள் தான் அனைத்தையும் கண்டுபிடிக்க வைக்கிறது. அன்றைய பயணங்கள் பெரும்பாலும் கால்நடையாகவே இருந்தது. ஆறு கடந்து, கடல் கடந்து, மலை கடந்து சென்ற பயணங்கள் எல்லாம் நாட்டை கைப்பற்ற மட்டுமல்ல, நல்ல கல்வியையும் அறத்தையும் தேடித்தான். மகாத்மா காந்தியும் காஞ்சி பெரியவரும் விட்டு சென்ற பாதைகள் நமக்கான பாதைகள். அன்றைய பேருந்து பயணமும் தான் எவ்வளவு பிரம்மாண்ட அனுபவமாய் இருந்தது. பேருந்து சென்ற சாலைகளோ செம்மண் சாலைகள். அதில் குதிரைப்புகளுக்கு கேட்கவா வேண்டும்? இருந்தாலும் அதில் ஒரு பேரானந்தம். சில சமயத்தில் தொலைதூர பயணங்களில் எங்கோ நாம் மன்னியமாய் நின்று கொண்டிருப்போம். அப்போ வரும் பாருங்க நம்ம ஊரு பதிவெண் கொண்ட வாகனம். அந்த ஆர்ப்பரிப்பு நமக்குள் அடங்குவதற்கே 10 நிமிடங்கள் ஆகிவிடும். அன்றைய பாடசாலைக்கு செல்லும் பயணம் கூட ஒரு தனி சுகம்தான். மஞ்சள் பை புத்தகங்கள் மாட்டு வண்டியின் பின்பக்கத்தில், நாமோ கைகளை ஆட்டிக்கொண்டு. ஆனால் அந்த வண்டி வழிமாறும் போது வருமே ஒரு பதட்டம். ஓடோடி தூக்கி வந்து தோளின் பின்னால் சுமந்து நடந்த சுகமான பயணம். அன்றைய வாழ்வின் கஷ்டம் இன்று நினைத்தால் சந்தோஷம். 70களில் பிறந்த குழந்தைகளின் குமரல் இது. 10 வயது ஆனாலே மனம் என்னவோ மிதிவண்டி பயணத்திற்கு ஆசைப்படும். ஆனால் அன்று ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய முடியுமா? அன்றைய பயணங்களுக்கு என்னவோ மிதிவண்டி தேவை. அந்த மிதிவண்டியை ஓட்டி பழகுவதற்கு 50 பைசாவும் தேவைதானே? ஆம், தேவைதான். அம்மாவிடம் மடி வாங்கி, மிதி வாங்கி, அம்மி அரைத்து கொடுத்து வாங்கிய 50 பைசாவை சைக்கிள் வாடகை கடைக்கு எடுத்து சென்றால் சைக்கிள் கடை முத்தையாவோ இருப்பதிலேயே சிறிய வண்டியாய் பார்த்து ஓட்டுவதற்கு 1/2 மணி நேரமே தருவார். வருவோர் போவோரிடமெல்லாம் மணி என்ன மணி என்ன என்று கேட்டு ஓட்டுவதற்குள் அந்த 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரு 5 நிமிடமும் ஆகிவிடும். ஆனாலும் அந்த 5 நிமிடத்தை நாளை 1/2 மணி நேரத்தில் கழிக்க மாட்டார். அதனால்தான் முத்தையா அண்ணன் ரொம்ப நல்லவர். எங்கள் எண்ணத்தில் இருக்கும் முத்தையா போல் உங்களது எண்ணத்திலும் ஒரு முத்தையா இருப்பார் என்பதை நான் கூறுகிறேன். நினைவுகளின் பொக்கிஷமாய்தான் அன்றைய பயணங்கள் நமது உள்ளங்களில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன. முதல் முறை ரயில் சாளரத்தில் காற்று வாங்கியதையும் கடலோர மண்ணில் கால் பதித்ததும் மனதின் நீங்கா அனுபவங்கள். அன்றைய பயணங்கள் அனைத்தும் மனதிற்கு சந்தோஷத்தை அளித்திருந்தாலும் சில சமயங்களில் வாழ்வியல் சூழ்நிலை அல்லது அனுபவத்தின் காரணத்தினால் சில வழிகளும் இருந்திருந்திருக்கலாம். விபத்தில்லா சாலைகள் இருந்திருக்கலாம், ஆனால் விரைவான பயணங்கள் இருந்ததில்லை. இன்பங்கள் அதிகம் இருந்திருக்கலாம், ஆனால் சில இழப்புகளையும் தவிர்க்க முடியாது. இவ்வாறு அன்றைய பயணங்களில் சிறு சிறு குறைகள் இருந்திருந்தாலும் அன்றைய பயணம் அனைத்தும் ருசியானவை, அழகானவை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரிந்த உறவுகளை
பிரியாத மனதோடு மீண்டும் எப்போது சந்திப்போம் என்று கண்ணீரில் கடிதம் எழுதி பயணச்சீட்டை பரிசாக நினைத்து பயணத்திற்காக காத்திருப்பவர்களே, பயணத்தின் பயனை விளக்கி கூற வந்திருக்கின்றேன். என்னோடு ஒரு 3 நிமிடம் பயணிக்க தயாராகுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பலர் நிம்மதி தேடி செல்லும் இடம், தனது துன்பம் துறக்க செல்லும் இடம், கஷ்டத்தை மறக்க செல்லும் இடம். இதனை நான் எப்படி பயணம் என்ற 4 வார்த்தைகளில் வர்ணிக்க முடியும்? இன்றைய பயணங்கள் பெரும்பாலும் ஏக்கங்களுடனும் வலிகளை சுமந்தும் கனவுகளை சுமந்தும் தான் அமைகின்றன. சமீபத்தில் என் நண்பர் அன்னையை இழந்த வழியோடு வேறு நாட்டில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார். நண்பர்கள் அனைவரும் கூடி அவரை விமானத்தில் பயணிக்க வைத்தனர். தன்னை கருவில் சுமந்த தாயின் கல்லறையை காண ஓடோடி வந்தார் அவர். இன்றைய இந்த விமான பயணம் இல்லையெனில் தன்னை கருவில் சுமந்த தாயின் முகத்தை அவர் கண்டிருந்திருப்பாரா? இன்றைய பயணங்கள் முற்றிலும் தனது உறவினர்களின் கடைசி காலத்தில் நாம் உடன் இருக்கவில்லை என்றாலும் கடைசியில் அவர்கள் முகத்தையாவது கண்டுவிட மாட்டோமா என்ற பெரும் ஏக்கத்தோடு தான் அமைகின்றன. மரணத்தை நாடி செல்பவர்கள் கூட பயணத்தின் மூலம் தனது மனதை மாற்றிக்கொண்ட எத்தனையோ கதைகளை நாம் கேட்டுள்ளோம். அம்பா சமுத்திரமோ அமெரிக்காவோ அரை மணி நேரத்தில் பயணிக்க முடியும் என்றால் அது இன்றைய பயணமாக மட்டும்தான் இருக்க முடியும். இன்றைய பயணத்தை பற்றி ஒரு 10 வரிகளில் கூறிவிடலாமா? ஜன்னலோர இருக்கையில் இரவு நேர பயணத்தில் எங்கும் இருள் சூழ்ந்திருக்கும். ஜன்னலில் சிதறிய வெளிச்ச கீற்றுகள் மட்டும் நம்மோடு பயணிக்கும். ஜன்னலோர பயணங்களில் சிறுவனாக மாறிவிடும் மனது வேடிக்கை பார்க்கிறது நடக்கும் நாடகத்தை எல்லாம். முகம் தெரியாத பல நண்பர்களுடன் கேலியும் கூத்துவும். மனம் ஏங்கும் இன்னும் சில நொடிகள் இந்த பயணம் நீடிக்காதா என்று. சந்தோஷம் நிறைய அந்த பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இதுதான் இன்றைய பயணம். தொடர் வண்டியிலே தனக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசித்து கொண்டு ஆடியும் பாடியும் நண்பர்களுடன் இல்லத்தில் நடந்த அனைத்து துன்பங்களையும் மறந்துவிட்டு ஆனந்தமாய் பயணித்த நண்பர் கூட்டத்தில் கேட்டு பாருங்கள் இன்றைய பயணத்தை பற்றி. பாதாளமோ பரலோகமோ, பயணத்திற்கே நண்பராய் பயணிப்பது கூகுள் மேப்பாக மட்டும்தான் இருக்கின்றது. இன்றைய பயணங்கள் பெரும்பாலும் கனவுகளை சுமந்துதான் அமைகின்றன. தனது ஊரில் இருந்து சாதிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக வேறூரை படையெடுத்து வந்த பயணிகளில் நானும் ஒருவராக இன்று நிற்கின்றேன். ஒவ்வொரு ஏழை குழந்தைகளின் பயண ஏக்கம் என் ஏழை பெற்றோரை விமானத்தில் ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்பது. அந்த பயண ஏக்கம் ஒரு நாள் என்னையும் தாக்கியது. அந்நியனும் அம்பானியும் பயணித்த அந்த விமானத்திலே என் அன்னையை ஏற்றி நான் கண்டிப்பாக அழகு பார்ப்பேன். அம்மா, தரையிலிருந்து நீங்கள் ஆசையாய் ஏக்கமாய் விமானத்தை கண்டது போதும். விமானத்திலிருந்து ஆர்வமாய் கீழே பாருங்கள். எல்லாம் உங்கள் காலடியில் தான் கிடக்கும். இந்த ஆசை நிறைவேறுமா என்ற பெரும் ஏக்கத்தோடு என் பயணம் தொடர்கின்றது. இன்றைய பயணங்களில் உள்ள வசதிகளால் தான் எத்தனை மைல் தூரங்களாக இருப்பினும் நாங்கள் வந்து விடுகிறோம் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் கூறுகின்றனர். இதை கூறுவது நான் மட்டுமல்ல, எனக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கும் என் அன்பு தோழரும் இங்கு கூடியுள்ள அனைவரும் தான். இன்றைய பயணம் என்று எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டதால் அதில் உள்ள நன்மைகளை மட்டுமே நான் எடுத்துரைக்க கூடாது. பல ஆண்டுகள் உழைத்து பல லட்சத்திற்கு வாகனம் வாங்கி ஒரு சில நொடிகளில் உயிரை இழக்கும் இன்றைய இளைஞர்களே, பயணம் என்பது மறக்க முடியாத நினைவுகளை தர வேண்டுமே தவிர மரணத்தை அல்ல. நீங்கள் விரைவாக வாகனத்தில் சென்றீர்கள் என்றால் நீங்களும் விரைவாக சென்று விடுவீர்கள். எனவே இன்பமான இன்றைய பயணத்தில் என்னோடு சேர்ந்து பயணிக்க தயாராகுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை இந்த 2 பேரும் இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. பயணம் அது தமிழ் பயணமாகவே அமைந்ததுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நேரடியாக நடுவர்கள்கிட்ட மதிப்புரைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்கள். நான் நேரடியாகவே சொல்லிடுறேன். காலையில் கல்கத்தாவில் காஃபி குடித்து டிஃபனுக்கு டென்மார்க் போய் மதிய உணவிற்கு மத்திய பிரதேசம் சென்று இரவு உணவுக்கு இங்கிலாந்து போய் தூங்குவதற்கு தூந்திர பிரதேசத்தின் வழியாக ஆந்திர பிரதேசம் வந்து வீட்டில் அப்பாடா என்று உறங்குவதில் ஆச்சரியம் இல்லை. அவ்வாறு பயணம் என்று உள்ளது. ஏன்னா இன்றைக்கி கட்ட வண்டியில் போனவன் கண்காடு விமானம் போயிட்டதுனால பயணங்கள் நம்மை சுருக்கி விட்டது. தம்பி அன்றுன்னு தொடங்கிய போது அந்த பயணத்தினுடைய சிறப்பு அதை குறித்து அவர் பதிவு செய்தார். சென்ற முறைகளில் உள்ள சிறு தவறுகளை திருத்தி கொண்டீர்கள். இன்னும் அடுத்த சுற்றுக்கு போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவரை பொறுத்தவரை அவர்கள் சிற்பம் அந்த கலை தொடர்புடைய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு முறை சிற்பத்தை பற்றி பேசபோது
அவரே நம்முடைய இதயத்தில் பேச்சில் சிற்பம் செதுக்கினார். உங்களை போன்றவர்களும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் படிக்க வேண்டியது வாழ்க்கா முதல் கங்கை வரை என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறது. அதை படித்தால் இன்னும் உங்களுடைய பேச்சுகளில் எதிர்காலத்தில் அடர்த்தி இருக்கும். இந்த வயதுக்கு இது பிரமாதம். இன்னும் மேலே 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 நீங்கள் மெருகேற்றுக்கணுமா, வாசிப்பை நேசியுங்கள். வாழ்த்துக்கள். ஒரு அழகான மதிப்புரையை அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு நடுவர் மகாகவி பாரதியினுடைய எள்ளுப்பேரன் கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள். சாய் ஸ்ரீவத்சன், ரொம்ப ரசித்தேன் உன்னுடைய பேச்சை. எந்த இடத்திலுமே உன்னுடைய பயணத்தில் ஒரு தொய்வோ அல்லது ஒரு இடையூறோ நாங்கள் யாருமே அனுபவிக்கலை. ரொம்ப சிறப்பு, ரொம்ப மெனக்கிட்டிருக்கேன் என்று தெரிகிறது. என்னுடைய கருத்து என்ன என்றால், எப்படியெல்லாம் பயணம் செய்தார்கள் அல்லது எப்படியெல்லாம் நாங்கள் பயணம் செய்தோம் என்பதை நீ கொஞ்சம் விளக்கி சொன்ன. ஆனால் அதை காட்டிலும் பயணம் உன்னை என்னவெல்லாம் செய்யும் என்பதை கொஞ்சம் தொட்டு பேசியிருக்கலாம். இது என்னுடைய அபிப்பிராயம். மேன்மேலும் வளர்க. அபிநயா, ரொம்ப தெளிவான பேச்சு, அழகான உச்சரிப்பு, நல்ல நல்ல கருத்துக்கள் ஒரு கோவையாக நீங்கள் அழகாக எங்களுக்கு கொடுத்தீங்க. இங்கிருந்து கிளம்பும்போது போன நீங்கள் திரும்ப வரும்போது வேறொருவராக வரணும். அதுதான் ஒரு நல்ல பயணம். அப்புறம் நீங்கள் ஒரு பாரம்பரிய ஒரு சிற்பி குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒரு பெரிய கொடுப்பினை. நம்ம ஊர் ஆலயங்களில் இருக்கின்ற சிற்பங்கள் எல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். அதை இன்றைய தலைமுறை உணர்றதில்லை. இப்போ சமீபத்தில் நான் ஒரு பட்டறை அதற்காக போயிட்டு வந்தேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி கோயில்களுக்கும் பயணம் பண்ணலாம் சிற்பங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. அந்த மாதிரி நிறைய இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களை நீங்களே புதுப்பித்து கொண்டே இருக்கணும் பயணம் மூலமாக. நன்றி. அழகான மதிப்புரைகளையும் பயணம் சார்ந்த நல்ல ஒரு விளக்க உரையும் வழங்கி இருக்கிற இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கலாம். இரண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. நம்மை ஒரு அழகான தமிழ் பயணத்தில் இணைச்சிருக்கிறாங்க. இந்த இருவரில் யாருக்கு அந்த பச்சை நிற வெளிச்சம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான நேரம் இது. இப்போ பார்க்கலாம். இரண்டு செந்தமிழ் செல்லத்திற்கும் மஞ்சள் நிற வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்து இவங்களுடைய முயற்சியை நாம் பாராட்டியே ஆகணும். இந்த இருவரில் யாரை நாம் பச்சை வெளிச்சம் கொடுத்து தேர்வு செய்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருந்திருக்கலாம். அதனால் கூட இரண்டு பேருக்கும் மஞ்சள் நிற வெளிச்சம் கிடைத்திருக்கலாம். இரண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. இந்த மஞ்சள் வெளிச்சம் வெளிப்படுத்துகிற செய்தி என்ன அப்படின்னா, போட்டி இன்னும் கடுமையாயிட்டே இருக்குது. உங்களோடு போட்டி போடுகிற சக போட்டியாளர்கள் இதைவிட சிறப்பான ஒரு அறிவார்ந்த சிந்தனை மிகுந்த உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. அவங்களோடு நீங்கள் போட்டி போடணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயிற்சியும் முயற்சியும் தேவை அப்படிங்கிறத இந்த வெளிச்சம், இந்த சமிக்கை உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த மன்றம் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் பரிசாக்குகிறது. தொடர்ந்து அடுத்த சுற்றில் உங்களை சந்திப்போம். இந்த சுற்று அன்றும் இன்றும் சுற்று. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த சுற்றில் அடுத்ததாக இந்த மேடையில் பேச இருக்கிற அந்த இரண்டு செந்தமிழ் செல்லங்கள் மயூசிகா மற்றும் கதிரேசன். வாங்க. கதிரேசன், மயூசிகா ரெண்டு பேரும் இந்த அன்றும் இன்றும் சுற்றில் பேசுறதுக்கு தயாராக இருக்கீங்க. ஒளி வாங்கி முன்னாடி நிற்கிறீங்க. இதில் அன்று அப்படின்னு ஒருத்தரும் இன்று அப்படின்னு ஒருத்தரும் பேச போகிறீங்க. என்ன தலைப்பில் பேசலாம்ங்கிறத இந்த தமிழ் குடுவையிலிருந்து நாம் தலைப்பை தேர்வு பண்ண போகிறோம். செய்யலாமா? செய்யலாம். யார் எடுக்கிறீங்க? பண்பாடும் பாரம்பரியமும். பண்பாடும் பாரம்பரியமும் அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்பு. நல்லா பேசுங்க, இது உங்களுக்கான வாய்ப்பு. பண்பாடும் பாரம்பரியமுங்கிற தலைப்பில் அன்று யார் பேசுகிறா? நான் பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ மயூஷிகா
இன்று பண்பாடும் பாரம்பரியம்னு பேசணும். 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? தயாராக முதல்ல அன்பிற்கினிய தம்பி கதிரேசன் அன்றும் இன்றும் சுற்றுல அன்றைக்கு பண்பாடும் பாரம்பரியம்னு பேசுறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு. பண்பிற்கினிய அனைவருக்கும் அன்பிற்கினிய நல் வணக்கம். செயல்படுவது செயல்பாடு, வேறுபடுவது வேறுபாடு, உடன்படுவது உடன்பாடு, மாறுபடுவது மாறுபாடு, அதேபோல் பண்படுவதுதான் பண்பாடு. பண்பாடு இல்லை என்றால் நம் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை என்றொரு திரை இசை பாடலை பலரும் கேட்டிருப்போம். இந்தியாவில் நிமிர்ந்து நிற்பது இமயம் மட்டுமல்ல, அன்று நம் முன்னோர் பேணி காத்த பண்பாடும் பாரம்பரியமும் தான். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. காரணம், மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை விட எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்ற வாழ்வியலை கற்றுக் கொடுத்தது அன்றைய தமிழரின் பண்பாடு. அன்றைய தமிழரின் பண்பாட்டிற்கு இணையாக நாம் எதையும் சொல்லிவிடவும் முடியாது, செய்து விடவும் முடியாது. மனிதனுக்கு மனிதன் உதவுவது மட்டும் பண்பாடு அல்ல, படர்ந்து செல்லும் செடி கொடிகளுக்கும் கூட உற்றுளி உதவி செய்து தமிழ் பண்பாட்டை உலக அரங்கில் உயர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்றது அன்றைய தமிழினம். குளிரில் நடுங்கிய மயிலுக்கு போர்வை அளித்து சென்றான் பேகன். பற்றி படர கொம்பில்லாமல் கிடந்த முல்லை செடிகளுக்கு தான் வந்த தேரினை விட்டு சென்றான் பாரி. அன்றைய தமிழன் உணவு உண்பதற்கு வாழை இலையை மட்டுமே பயன்படுத்தினான். அன்றிலிருந்து ஏன் நமது வீட்டின் வாசல் முன்பு கோலம் போடுகிறார்கள் என்று தெரியுமா? அன்று கோலம் அரிசி மாவில் தான் போடுவார்கள். அது சின்னஞ்சிறு உயிரினங்களுக்கு கூட உணவாக அமையும். வழியில் வந்து போகும் வழிப்போக்கர்கள் கூட அமர்ந்து ஓய்வெடுத்து விட்டு செல்ல திண்ணை அமைத்து வீடு கட்டிய அன்றைய தமிழரின் பண்பாட்டு கோட்பாட்டை யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. இப்படியாக ஊருக்கும் உலகத்திற்கும் உன்னத கருத்துக்களையும் உயர்வான எண்ணங்களையும் தனி மனித ஒழுக்கத்தையும் பண்பாடு என்ற பெயரில் அள்ளி கொடுத்த அன்றைய தமிழரின் தலை சிறந்த நாகரிக வாழ்வியலை இன்றும் உலகம் உச்சி முகர்ந்து போற்றுகிறது. மனிதன் பிறந்ததுமே பண்பாடு தோன்றிவிடவில்லை. உயிரோடு இருப்பதல்ல, உயர்வோடு இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து சிறுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் செதுக்கி செதுக்கி புறம் தள்ளிவிட்டு அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, அன்பு சார்ந்த நேரிய வாழ்வை மனிதன் என்று தொடங்கினானோ அன்றுதான் பண்பாடு மலர்ந்து மனம் பரப்ப தொடங்கியது. பெண்மையை மதித்து தெய்வமாக, நாடாக, நதியாக, மொழியாக, இருவிழியாக மதித்து போற்றியது அன்றைய பண்பாடு. வேட்டி சேலை உடுத்தியவரை கண்டாலே மதிக்க வைக்கும் மாண்பை கொடுத்தது அன்றைய பண்பாடு. சமூகம் நலம் பெற, நாடு வளம் பெற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டியது அவசியம். மேலை நாடுகளில் இது போன்ற கருத்துகளும் பண்பாட்டு கூறுகளும் சொல்லப்படவும் இல்லை, எழுதப்படவும் இல்லை. ஆனால் இது போன்ற உலகம் போற்றும் உயர்வான கருத்துக்களை உலகறிய செய்தது அன்றைய தமிழரும் தமிழர் பண்பாடும் என்பதுதான் உண்மை. பண்பிற்கினிய தமிழினமே, என்ன விலை கொடுத்தாலும் சரி செய்ய முடியாதது ஒன்று உண்டென்றால் அது பண்பாட்டு சீரழிவுதான். பண்பாட்டு சீரழிவு நம் மண்ணில் கால் பதிக்காமல் இருக்க நாம் கைகள் கோர்த்து நிற்போம், பண்பாட்டை பேணி காப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழரின் இன்றைய பண்பாடு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என கலித்தொகையில் ஆரம்பித்து இன்று கலிகாலம் வரை பண்பாட்டை கட்டி காத்து கொண்டு தான் இருக்கிறோம். பண்பாடு இன்றைய காலகட்டத்தில் நாகரிக மாற்றத்தால் உருமாறி இருக்கிறதே தவிர தடம் மாறவில்லை. பொருளும் இடமும் மாறி இருக்கிறதே அன்றி குணம் மாறவில்லை. ஆம், என் உச்சி முகர்ந்து எங்கள் பண்பாடு உச்சம் தொட்ட ஒவ்வொரு இடங்களையும் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கவா. திருமண விழாக்களில் மஞ்சள் பையில் தேங்காய் குங்குமம் கொடுப்பது உருமாறி இன்று மரக்கன்று புத்தகங்களாக மாறி இருக்கிறது. தெருக்கூத்து, மேடை நாடகம் எல்லாம் உருமாறி இன்று பட்டிமன்றங்களாகவும் தமிழ் எங்கள் உயிர்மை நிகழ்வுகளாகவும் உலா வருகிறது. தமிழரின் விழாவான பொங்கல் திருவிழா இன்று ஒரு படி மேலே போய் எல்லாரும் கொண்டாடுகின்ற சமத்துவ பொங்கலாக பவனி வருகிறது. குளிர்பான நிறுவனங்களுக்கு கிடைத்தது தண்ணீர், ஏன் குடிகாரர்களுக்கு கூட கிடைத்தது தண்ணீர். ஆனால் விவசாயத்திற்கு தண்ணீரே இல்லாமல் நாம் தவித்தோம். நம் அண்டை மாநிலம் கேரளம் தண்ணீராலேயே தவித்தது. நமக்கு துன்பத்தை விளைவித்தவர்களுக்கு கூட இன்பத்தை விளைவித்தோமே. நம்மை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்களை கூட
உறவுகளாக நேசித்து உதவிக்கரம் நீட்டினோமே. இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழர் பண்பாடு. ஒருவர் கண்ணீர் விட்டபோது அந்த கண்ணீர் துளியை துடைப்பது தமிழர் பண்பாடு. ஆம், ஒருவர் அல்ல, கொரோனா காலத்தில் ஒரு நாடே கண்ணீர் விட்டது. உலக நாடுகளில் எந்த நாடும் கியூபாவிற்கு தடுப்பூசிகள் கொடுக்க செல்ல மாட்டோம் என்று சொன்னபோது இந்திய நாடு மட்டும்தான் விமானத்தில் தடுப்பூசிகளை ஏற்றிக்கொண்டு விண்ணில் பறந்தது. இங்கு விண்ணில் பறந்தது தடுப்பூசிகள் என்று நினைத்தீர்களா? இல்லை, எங்கள் பண்பாடும் எங்கள் பாரம்பரியமும் எங்கள் சகோதரத்துவமும் தான் இங்கு விண்ணில் பறந்தது. சாலையோரங்களில் உணவுக்காக ஏங்கி வற்றிய வயிறோடு வாடிக்கொண்டிருக்கும் கரங்களுக்கு உணவு பொட்டலங்களை கொடுக்கின்ற ஒவ்வொரு கரமும் சொல்லும் நம் பண்பாட்டை. நம் பண்பாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது சென்னை மெரினா கடற்கரையிலே கடல் அலையாய் திரண்டன நம் இளைஞர்கள். ஆயிரக்கணக்கான ஆண் பிள்ளைகளும் ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளும் ஒன்றுபட்டு போராடினர். நாட்டை மீட்க போராடினர், நம் பண்பாட்டை மீட்க போராடினர். எந்த ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டையும் மீறாமல் போராடி அதில் வெற்றியும் கண்டனரே. இந்த ஒற்றை நிகழ்வு சொல்லும் நம் பண்பாட்டின் நீட்சியை. வீடு தேடி வந்தவரை அன்னமிட்டது உங்கள் அன்றைய பண்பாடு என்றால், இன்று வீடு வீடாய் தேடி போய் உணவளிப்பது இன்றைய பண்பாடு. பொங்கல் பானை செய்யும் குயவனின் சக்கரம் சுழலும் வரையிலும், நெசவாளரின் கடைசி தறி ஓடும் வரையிலும், உலகிற்கே உணவளிக்கின்ற விவசாயியின் கால் சேற்றிலிருந்து ஏறும் வரையிலும் நம் பண்பாடு வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு செடியிலே அழகான ரோஜா மலர்கிறது என்றால் அதை சுற்றி முட்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த முட்களை பார்க்காதீர்கள், வாசனை மிகுந்த ரோஜாவை பாருங்கள். அந்த வாசனை மிகுந்த ரோஜா தான் எங்கள் பண்பாடு. எல்லா பண்பாட்டையும் கற்றுக்கொள்ளுங்கள், என் தமிழர் பண்பாட்டின் மீது மட்டும் பற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை 2 செந்தமிழ் செல்லங்களும் இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக பண்பாடும் பாரம்பரியமும் அன்றைக்கு இன்றைக்குன்னு சொல்லி 2 பேருமே ஒரு நல்ல உரையை வழங்கி இருக்கிறாங்க. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களை 2 பேருக்குமே நாம் கொடுக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் 2 பிள்ளைகளும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. இதில் யாருக்கு நடுவர்கள் வந்து பச்சை விளக்க ஒளிர விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நாம் நடுவர்கள் என்ன மதிப்பெண்கள் போட்டிருக்கிறாங்க, என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்கன்னு கேட்டலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தா, இல்லை ஒரு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பார்த்தா எப்படி இருக்குமோ, அன்றுன்னு தம்பி பேசும்போது திண்ணை இல்லாத வீடு இன்றைக்கி இல்லை. ஆனால் அன்றைக்கி திண்ணையில் வீடு வச்சு எப்படி இளைப்பாடுறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னாங்க. உடனே இவங்க, நீங்கள் வந்தவனுக்கு சோறு போட்டீங்க, நாங்கள் வீடு வீடாக போய் சோறு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களும் கவுண்டர் போட்டாங்க, இவரும் தன்னுடைய ஆர்குமெண்ட்டை எடுத்து வச்சாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் 2 பேருடைய கருத்துச்செறிவு, உடல் அசைவு மொழி, வெளிப்பாடு எல்லாமே எப்படி சொல்கிறதுனா, என்னையை பொறுத்த வரைக்கும் தராசு தட்டில் சிறப்பு விருந்தினருடைய மார்க்குக்காக நானும் காத்திருக்கிறேன். ரொம்ப அழகான மதிப்புரைகளை அண்ணன் வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு நடுவர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். முதல்ல கதிரேசன், மயூசிகா 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ரொம்ப தைரியமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அழகாக முன் வச்சிங்க. கதிரேசன், ரொம்ப அழகான தொடக்கம் உங்களுடையது, பண்படுவது பண்பாடு அப்படின்னு. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, அது நீங்கள் ஒரே வரியில் சொல்லிவிட்டு உள்ளடக்கத்துக்குள்ளே போயிருக்கலாம். ஏன்னா ஒரு 4-5 டெஃபினேஷன்ஸ் நீங்கள் சொன்ன பிறகு உள்ளே போனீங்க. ஏன்னா நமக்கு நேரம் கட்டுப்பாடு வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரே ஒரு டெஃபினேஷன் சொல்லிவிட்டு பண்படுவது பண்பாடு இதே மாதிரின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்குள்ளே போயிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் ரொம்ப அழகாக நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. ஏன்னா நம்ம பண்பாட்டினுடைய ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு நம்முடைய கொடைத்தன்மை. நிறைய வள்ளல்கள் நமக்கு இருக்காங்க, இது வரைக்கும் இருக்காங்க. அது நீங்கள் எடுத்துக்காட்டிய விடம் சிறப்பு. இது ரொம்ப கடினமான தலைப்பு. ஏன்னா நமக்கு கடல் அளவு இருக்குது உள்ளடக்கம். இன்னும் கூட நீங்கள் தொட்டு இருக்கலாமோ அப்படின்னு தோன்றுகிறது. இப்போ கல்வியில், ஏன்னா நமக்கு வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியில் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. ஒவ்வொரு பண்பாட்டினுடைய மகுடம் என்பது அதோடைய மொழி. நம்ம மொழிக்கு நிகராக இன்னொரு மொழி இந்த உலகத்தில் இல்லை. அது பாரம்பரிய சிறப்பு மிக்கதும் கூட, இன்றும் கூட அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய சிறப்பு.
இருந்தாலும் அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்துக்குள்ளே நீங்கள் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை முன்வச்சிங்க. வாழ்த்துக்கள். மயூஷிகா, நீ ரொம்ப சிறப்பாக வந்து நிறைய உதாரணங்களை வந்து ஒரு குறுகிய காலத்தில் சொன்ன. அது ரொம்ப ஈர்க்க வைத்தது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கொரோனா காலத்தில் வந்து நம்ம நாடு எப்படி மற்ற நாடுகளுக்கு வந்து உதவி செய்தது, அதாவது வானுயர்ந்து பறந்தது விமானம் மட்டுமல்ல நம்முடைய பண்பாடும் தான் என்று சொன்ன விதம் மிக அருமை. உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இரண்டு நடுவர்களும் தங்களுடைய மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க. இரண்டு செந்தமிழ் செல்லங்களும் சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறாங்க. இந்த இருவரில் யார் அந்த பச்சை ஒளியை தனதாக்கி கொள்ள போறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். மயூஷிகா பச்சை வெளிச்சத்தை தன்னதாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மயூஷிகாவுக்கு. கதிரேசன் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாரு. நிறைய தகவல்களை முன் வச்சு பேசியிருக்கிறாரு. கதிரேசனுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லலாம். இரண்டு பேரும் ரொம்ப அற்புதமான உரையை தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளையும் வழங்கணும். இந்த விளக்கு வெளிச்சம்ங்கிறது இந்த சுற்றுக்கு மட்டும்தான். இந்த வெளிச்சத்தினால சிவப்பு வாங்கின கதிரேசன் இந்த சுற்றோடு போயிடுவாரா அப்படின்னா இல்லை. அவருக்கு சங்கரா தொலைக்காட்சி தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்குது. அடுத்தடுத்த சுற்றுகள்லையும் இன்னும் சிறப்பாக பேசுறதுக்கான ஒரு ஊக்க மருந்தாக இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நேயர்களுக்கு சொல்லி நடுவர்கள் வழிகாட்டுதலின்படி என்கிட்ட இன்னும் நிறைய விளக்குகள் இருக்குது அப்படிங்கிறத போட்டியாளர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த இரண்டு செந்தமிழ் செல்லங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு நன்றி. அழகான இளம் தமிழ் பிள்ளைகள் ரொம்பவே அற்புதமாக பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் இந்த அன்றும் இன்றும் சுற்றில் இப்போ மேடைக்கு வந்து ஒரு தலைப்பை எடுத்து தங்கள் உரையை வழங்க தயாராக இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லங்கள் மேகாஸ்ரீ மற்றும் அதியன். வாங்க. ரெண்டு பேருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். இரண்டு போட்டியாளர்களுமே கடந்த சுற்றுகளில் ரொம்ப அற்புதமான உரையை வழங்கி நடுவர்கள் வசம் நல்ல மதிப்புரைகளை வழங்கி சமூக வலைதளங்களில் இவங்க பேசின காணொளிகள் அதிகமான நபர்களால் பகிரப்பட்டு பாராட்டப்பட்ட காணொளிகளாக இருக்குது. ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும். இந்த சுற்று அன்றும் இன்றும். இல்லை, அன்று அப்படின்னு ஒருத்தர் பேசணும், இன்று அப்படின்னு ஒருத்தர் பேசணும். நாங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு அணி அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு பேரும் ஒரே வண்ணத்தில் உடையா? இல்லைங்கண்ணா. இது திட்டமிடப்பட்டது இல்லை அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் நாங்கள் சொல்லி இந்த சுற்றில் மேகாஸ்ரீ அதியன் ரெண்டு பேரும் என்ன தலைப்பில் பேச போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ மேகாஸ்ரீ இந்த குடுவையிலிருந்து எடுத்து சொல்ல போகிறாங்க. மேகாஸ்ரீ அதியனுக்கு கிடைத்திருக்கிற தமிழ் குடுவை வழங்கி இருக்கிற தலைப்பு சமூகம். இந்த தலைப்பில் அன்று அப்படின்னு யார் பேசுகிறா? முதல்ல அதியன் கையை தூக்கிட்டாரு. அன்று அப்படின்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு. இப்போ அன்றைக்கு சமூகம் அப்படிங்கிற தலைப்பில் அதியனும், இன்று சமூகம் அப்படிங்கிற தலைப்பில் மேகாஸ்ரீயும் பேச இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. மேகாஸ்ரீ அதியன் ரெண்டு பேரும் தயாராக இருக்கிறாங்க. இந்த இரண்டு பேரும் சமூகம் என்கிற தலைப்பில் பேச இருக்கிறாங்க. முதல்ல அதியன் பேச இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்றும் என்கிற தலைப்பில் சமூகத்தை வளப்படுத்த அதியன் வந்திருக்கிறேன். அன்று முன்னீர் பள்ளத்தோடு செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலம் இருந்தது. அன்றைக்கு தொல்காப்பியத்தை ஈன்ற கடல் கொண்ட கபாடபுரமும் இருந்தது. கடைச்சங்கம் கண்டு முத்தமிழை வளர்த்த தென்மதுரையும் செழித்து கிடந்தது. குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் முறைமையில் திரியாமல் அற்றை திங்களில் கொற்றவை தாய் காத்து நின்றாள். அந்தி மலர்ந்தால் அகநானூரும் பொழுது புலர்ந்தால் புறநானூரும் அன்றைய சமூக வாழ்வின் பொருளை தந்தது. 10 பாட்டும் 8 தொகையும் அன்றைய நிலையின் சரித்திரம் சொன்னது. அன்றைய சமூகம் அறத்தோடு நடப்பதற்கு தடம் போட்டு தந்தன 50 காப்பியமும் கீழ்கணக்கு நூல்களும். அன்றைக்கு இறையனாரே பிழை செய்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் கடிந்தான் பெரும்புலவன் நக்கீரன். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்று என பத்தினி தெய்வம் பாண்டியனிடம் முறை செய்தாள்.
கயலோடு உறவாடும் வயலோடு சேர்ந்த வளமான வாழ்வு அன்றைக்கு இருந்தது. கயலோடு உறவாடும் வயலோடு சேர்ந்த வளமான வாழ்வு அன்றைக்கு இருந்தது. நஞ்சற்ற உணவால் நாடே நன்னடை போட்டது. மாசற்ற காற்றால் மனசெல்லாம் குளிர்ந்தது. அன்றைக்கு மெய்தீண்டும் மான்மிகமும் நோய்தீண்டா மூலிகையும் சமூகத்தின் சோம்பலை முறித்தது. அன்றைய மனிதர்கள் யாரும் தனித்தனி தீவுகளாக இல்லை. குடும்பங்கள் கூட்டாக குதுகலித்து வீடுகள் எங்கும் பாச மலர்களாக பூத்து கிடந்தன. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி நல் விருந்தோம்பும் பண்பு அன்றைய சமூகத்தின் இயல்பாகவே அன்றைக்கு இருந்தது. ஒரு தனி மனிதனின் சுமையை தன் சுமையாக ஏற்று சுமை தாங்கி கற்களை அன்றைக்கே நம் சொந்தங்கள் நட்டனர். பறந்து விரிந்த இந்த உலகத்தையும் உறவுகளையும் அன்றைய மனிதர்கள் யாரும் ஆண்ட்ராய்டு போனுக்குள் சுருக்கிடவில்லை. அன்றைய சமூகம் அறத்தின் வழி நின்று அறிவியல் துணையோடு வீங்கி பெருக்காமல் நிதானத்தோடு வளர்ந்தது. ஒரு சமூகத்தின் இயக்கம் என்பதே மாறிக்கொண்டே இருப்பதுதானே, அதுதான் இயற்கையின் விதியும் கூட. அகம் புறம் புலம், அகம் புறம் புலம் இவை மூன்றும் அறத்தோடு இணைந்து அன்று போல் இருந்து விட்டால் அதுவே நலம் என்பேன். அன்பென்றும் கொட்டும் முரசே. நன்றி, வணக்கம். சந்தனமாய் மணக்கும் இன்றைய சமூகத்தை சாக்கடை என விமர்சிக்கும் சமூக போராளிகளுக்கும் சமூக நலன் விரும்பிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சமூகம் என்று வாயை திறந்தாலே இன்றைய சமூகம் அழிவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது என்று வரிந்து கட்டி கொண்டு வருபவர்கள் நாமும் அந்த சமூகம் என்ற வட்டத்திற்குள் தான் இருக்கிறோம் என்பதை மறந்து மல்லாக்கப்படுத்தி எச்சில் துப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சமூகம் என்று சொல்லும் பொழுது இளைஞர்களின் தலைதான் முதலில் உருள்கிறது. அப்படி என்ன குறையை கண்டுவிட்டீர் எங்கள் இளைஞர்களிடம் கேட்டால் சமூக பற்று இல்லை, பொறுப்பு இல்லை என பல குற்றச்சாட்டுகள். உதாரணமாக வயநாடு நிலச்சரிவு, தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு என அனைத்து துயரங்களிலும் துணை நின்று சமூக பொறுப்பை தன் தோளில் சுமந்தார்கள் எங்கள் எதிர்கால தூண்கள். அவர்களை கொண்டாடத்தானே வேண்டும். அடக்குமுறை சமூகம் மறைந்து இன்று உரிமை குறை எழுப்புங்கள் என்று மாபெரும் சலுகையை தந்துள்ளது. உடன்கட்டை ஏறியதெல்லாம் போய் இன்று கைமென்களின் கைகளிலும் அழகான வாழ்க்கை தவழ்கிறது. மறுமணம் என்ற பந்தத்தால் அத்தான் என்ற சொல் அடே என மாறினாலும் எங்கள் அன்பு மாறாது என்று முழு சுதந்திரத்தையும் தந்துள்ளது இன்றைய சமூகம். ஆண் பெண் நட்பும் மிக அழகாகத்தான் மலர்கின்றது. சிறப்பான கல்வி முறை, நண்பர்களாகிய ஆசிரியர்கள், ஏற்றத்தாழ்வில்லாத நட்பு வட்டங்கள் என அனைத்து கலவைகளையும் வரமாக பெற்றுள்ளோம் என்று வேறென்ன வேண்டும்? சாதி மதம் பாராமல் ஈகை பண்பும் மனித நேயமும் மறையவில்லை என்றும். அதற்கு சான்று அண்மையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற வேன் ஓட்டுநருக்கு வழியிலேயே மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் தனது வழியை கூட பொருட்படுத்தாமல் 20 பிஞ்சு குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற வண்டியை ஓரமாக நிறுத்தி தன் இன்னுயிர் நீத்தார். அந்த மாமனிதர் எங்கள் வெள்ளகாவல் மண்ணிற்கு சொந்தக்காரர் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். மனிதம் வாழத்தானே செய்கிறது. இன்றைய சமூகம் நமக்கு பல வாய்ப்புகளை வழங்கியுள்ளது ஊடகங்கள் வாயிலாக. அவை இல்லையே நானும் இங்கு நின்றிருக்க முடியாது, நீங்களும் அங்கே அமர்ந்திருக்க முடியாது. வாய்ப்புகள் மூலம் குடும்பத்தை தாண்டிய அண்ணன், அக்கா, அத்தை, மாமா என்ற புதிய உறவுகளையும் தருகிறது. உறவுகள் மேம்படுகிறது அல்லவா? யாதும் ஊரே யாவரும் கேளர் என்ற சமூக ஒற்றுமையும் மேலோங்கி நிற்கிறது இன்று. ஊனக்கண்ணால் பார்த்தால் யாவும் குற்றம்தான், ஞானக்கண்ணால் பார்த்தால் யாரும் சுற்றம்தான். இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு கரண்டி மாவுதான். இட்லியின் விலை 10 ரூபாய், ஆனால் தோசையின் விலையோ 40 ரூபாய். இன்றைய சமூகம் அப்படித்தான். அதை இட்லி போல் குறுகிய வட்டமாக பாராமல் தோசை போன்று விசாலமாக பார்த்தால் அதன் மதிப்பும் அதிகரிக்கும். இன்றைய சமூகத்தில் சில கரடுமுரடான பாதைகள் இருந்தாலும் நமக்கான பாதை சிவப்பு கம்பளம் விரித்து காத்து கொண்டிருக்கிறது. வெற்றி நடை போடுவோம், உலகை ஆள்வோம். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல உரையை மேகாஸ்ரீயும் அதியனும் இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நம்ம நடுவர்கள் என்ன நினச்சிருக்கிறாங்க, 2 பேர் பேச்சை எப்படி மதிப்பீடு செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். தம்பிக்கு ஒரு தனிப்பட்ட கைத்தட்டு எல்லாரும் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த வயதில் உச்சரிப்பில் சங்கடங்கள் நிறைய வரும். சில பேர் இன்றைக்குமே பெரிய மனுஷன் பாட்டை கடன்னு திருப்புகளை சொல்லிட்டு, எனவே திருவாசகத்தில் நான் சொல்ல வந்தது அப்படிம்பாப்புல. நமக்கு நெஞ்சு வலிக்கும். அந்த வேகமாக சொல்லும்போது தப்பு வந்துடும். அந்த சின்ன பிள்ளை அந்த 3 நிமிடத்திற்குள் பாரம்பரிய விஷயத்தை, சமூகத்தை நல்லதாக வெளிப்பாட்டு காட்டியமைக்கு முதல் பாராட்டு. அதில் பிழையே கண்டுபிடிக்க முடியாது. இந்த பக்கம் பார்த்தா நாங்களும் சலைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இட்லி தோசையை மாவு ஒன்று தான், இது 10 அது 40 அப்படின்னது இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் க்ரீன் லைட் போட்டால் நாட்டுக்கு நல்லது. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு நடுவர் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். முதல்ல அதியன் உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப பாரம்பரிய சிறப்புமிக்க பெயர் உங்களுடையது. அதியமான் வந்து நீண்ட நாள் நம்மை வாழ்விக்கக்கூடிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் வளர்க்கக்கூடிய ஔவைக்கு கொடுத்தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான துறையில் இருக்கீங்க. பேச்சுத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்களுடைய தமிழ் கனியை நாங்கள் இன்னைக்கு மனமாற வாயார உண்டு மகிழ்ந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய பேச்சு. ஆனாலும் கொஞ்சம் சோர்ந்து இருந்தது போல தோன்றுகிறது. கொஞ்சம் சிரித்த முகத்தோடு கொஞ்சம் இயல்பாக தளர்வாக உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் முன் வச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். வாழ்த்துக்கள். அடுத்து மேகாஸ்ரீ, உன்னுடைய பெயரில் இருப்பது போலவே தமிழ் மழையை வந்து சின்னதாக ஒரு சாரல் போல தூவி விட்டு போன மாதிரி இருந்தது உன்னுடைய பேச்சு. எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருந்தது. உன்னுடைய உடல் மொழி ஆகட்டும், கருத்துக்களை கோவையாக கச்சிதமாக ஒரு கேப்சூல் மாதிரி சொன்ன விதமாகட்டும், அந்த சிரித்த முகமாகட்டும், உன் மீது இருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட்டது. உன்னுடைய திறமையை எந்த அளவுக்கு நீ விரும்புகிறாய் என்பது உன்னுடைய அந்த தைரியமான ஆணித்தரமான அந்த ஆற்றொழுக்கு போன்ற அந்த பேச்சில் வெளிப்பட்டது. ரொம்ப சிறப்பாக பண்ண. உனக்கும் வாழ்த்துக்கள். சமூகத்தை பற்றி பேசினாலும் நாளை சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக போகிற செல்லங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அழகான மதிப்புரைகளை 2 நடுவர்களுமே வழங்கி இருக்கிறாங்க. 2 பச்சை கொடுக்கலாம் அப்படின்னு முதன்மை நடுவர் மணிகண்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2 நடுவர்களுடைய மதிப்பெண்களையும் வச்சு தான் யாருக்கு எந்த வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறோம். யாருக்கு எந்த நிற வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான நேரம் இது. பார்த்துடலாம். நம்ம உள்ளத்தில் என்ன நினைச்சோமோ அதுதான் நடுவர்களும் நினைச்சிருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல சமமான மதிப்பெண்களை வாங்கி பச்சை நிற வெளிச்சத்தை தனதாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம். சிறப்பாக பேசியிருக்கிற அதியன் மேகாஸ்ரீக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றி. நாளை இன்னும் சில செந்தமிழ் செல்லங்கள் நிறைவான செய்திகளை உங்களோடு பகிர தயாராக இருக்கிறார்கள். நாளை சந்திக்கலாம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.